ஹரிநடர் தலைவர் சத்திரிய சான்றோர் படை கரூரில் நடைபெற்ற தாவேக தலைவர் விஜய் அவர்களின் பொதுக்கூட்டத்தை காண வந்த தாவேக கட்சி நிர்வாகிகள் மற்றும் அவரது ரசிக பெருமக்கள் என சுமார் 21 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 25ற்கும் மேற்பட்டவர்கள் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள். அதில் 10 பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், குழந்தைகளும் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த வீடியோவை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட 23 பேர் பலியாகி இருக்கிறார்கள் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த கொடூரமான இந்த சம்பவம், கோர சம்பவம் அனைவருக்குமே மிகுந்த மனவேதனையை தருகிறது. இவர்களை இழந்து வாடக்கூடிய அனைத்து குடும்ப உறவுகளுக்கு எங்கள் சத்திரிய சான்றோர் படை கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் நல்ல முறையில் உயிர் பிழைத்து அவர்கள் குடும்பத்திற்கு சென்றுவிட நாங்கள் இந்த நேரத்தில் இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். இதுபோன்ற ஒரு கொடூர சம்பவம் தமிழகத்தில் உண்மையிலேயே நடக்கக்கூடாது. மிகுந்த மனவேதனையை தருகிறது. தமிழக அரசு உண்மையிலேயே துரிதமாக செயல்பட்டு மருத்துவமனைக்கு அமைச்சர் பெருமக்களை அனுப்பி மருத்துவர்களையும் செவிலியர்களையும் துரிதப்படுத்தி உயிர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய காணொளிகளை எல்லாம் கண்டு கொண்டிருக்கிறோம். தமிழக அரசிற்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே வேளையில் இத்தனை பேரை பலி கொடுத்திருக்கக்கூடிய, உயிர் எடுத்திருக்கக்கூடிய இந்த கொடூர செயலுக்கு உண்மையான காரணகர்த்தா யாரு அப்படிங்கறதெல்லாம் ஆராய்ந்து உண்மையிலே அவர்கள் மீது சட்ட ரீதியா தமிழக அரசு வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது ஒரு உயிர் இல்லை, 23 பேர் இறந்திருக்காங்கிறத நினைக்கல, 28 பேர் அப்படிங்கிறாங்க. 28 பேர். நான் இந்த காணொலியை பதிவிடுவதற்கு முன்பே பலி எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டு இருக்குங்கிறத நினைக்கல, நெஞ்சமே பதறுது. உண்மையிலேயே மன வேதனை அளிக்குது. 28 பேர் இறந்திருக்காங்கிறாங்க. அரசு மருத்துவமனை, அது மட்டும் இல்லாம தனியார் மருத்துவமனையிலெல்லாம் இறந்துகிட்டே இருக்காங்க. அப்ப இன்னும் பலி எண்ணிக்கை கூடும் அப்படிங்கிறாங்க. தமிழக அரசு இன்னும் கூடுதலாக மருத்துவர்களையும் செவிலியர்களையும் துரிதப்படுத்தி அமைச்சர் பெருமக்களை அங்க இன்னும் விரிவான பணிகளை மேற்கொண்டு இன்னும் உயிர் பலி ஆகாம தடுத்திடணுங்கிறத சத்திரிய சான்றோர் படை கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையா கூட வைக்கிறோம். இறந்தவர்களின் குடும்பத்தார் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கிறோம். மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் மீண்டு உயிர் பெற்று வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட வேண்டுதலா இருக்கு. உண்மையிலே மிகுந்த மனவேதனையை தருது. இந்த கொடூர செயல் நடந்திருக்க கூடாது. இதற்கு காரணமான யாராக இருந்தாலும் இந்த குற்றம், இது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றமா தான் நாங்க பாக்குறோம். பொதுமக்கள் பார்க்கணும்னு போனவங்க கூட உயிரிழந்திருக்காங்க, காவலர்கள் சீரியஸா இருக்காங்கிற செய்திகள்லாம் பாக்குறோம். மனவேதனையை தருது. தமிழக அரசு துரித நடவடிக்கை எடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடியவங்களை அனைவரையும் காப்பாற்றணுங்கிறத தான் இந்த நேரத்தில் கோரிக்கையா நான் வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.